திமுக தரப்புல இருந்து நிறைய திட்டங்கள் மகளிருக்காக நடத்தப்பட்டது அப்படின்றத சொல்றீங்க. அது நம்ம பட்டியலாக இல்லாம அதனுடைய கருத்துரு என்னவாக இருக்கு? எம்பவர்மெண்ட்காக செயல்படுத்தப்படுற திட்டங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது காலப்போக்கில் ஒரு அட்ராக்ஷனுக்கான திட்டமாக மாறிட்டு இருக்கா? இல்லை, நான் வந்து அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். தாலிக்கு தங்கம் திட்டம் 2019 எடப்பாடி அவர்கள் காலகட்டத்திலே நிறுத்தப்பட்டது. அதே டைம்லாம் மடிக்கணினி, ஸ்கூட்டர் கொடுக்குற ரைடு எல்லாமே நிறுத்தினாங்க. அதே டைமில் தான் பென்ஷன் கொடுக்க முடியாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜும் 58லேருந்து 59, 15லேருந்து 60 ஆச்சு. அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் முக்கியமான விஷயம், படிப்பு என்பது அழியா சொத்து. தாலிக்கு தங்கம் அதிமுக காலத்தில் எடப்பாடியால் நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டத்தை நாங்கள் புதுமை பெண் திட்டமாக கொண்டு வரோம். இப்போ புதுமை பெண் திட்டம்னால என்னென்னா, ஒரு மகளிர் கல்லூரி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அண்டர் கிராட் அதுக்கப்புறம் போஸ்ட் கிராட் முடிக்கிறாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட மாதம் 50,000 60,000 சம்பாதிப்பாங்க. ஒரு தடவை நீங்கள் 50,000 60,000 கொடுக்கறதுக்கும் மாதந்தோறும் ஒரு பெண்மணி 50,000 60,000 சம்பாதிக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். ஸோ அவங்க யாரை நம்பி இப்போ டிபெண்டாக இருக்க தேவையில்லை. இப்போ 30% பேர் 30% இருக்கிறது கல்லூரிக்கு போகிறது, 65% இருக்குது. அது இன்னும் 2-3 வருஷம் போச்சுன்னா கிட்டத்தட்ட 90% தொட்டுரும். ஸோ அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களுமே படித்திருக்கார்கள் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 50% பெண்கள் 100 பெண் 100% ஒரு 50% 60% பெண்மணிகள் வேலைக்கு போகிறாங்க. அதுவும் 70% 75% அதில் இருக்கிறது மார்ஜினலைஸ் புவர் பேக்ரவுண்ட்னா அவங்க தான் அந்த வீட்டோட நிஜ குடும்ப தலைவிகளாக இருப்பாங்க. குடும்ப தலைவர்களாக இருக்கிறது போய் குடும்ப தலைவிகள் ஆண்கள் அவங்கள நம்பி இருப்பாங்க மாதந்தோறும். ஏன்னா அவங்க தான் நிறையா படிச்சிருக்காங்கிறதுனால திட்டங்களால். ஸோ அதனால் ஒரு 10 இயர்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேடம் ஷிஃப்டே ஏற்படும் சொசைட்டியில், ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டலில். தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தடவை கொடுக்குறது, இது மாதந்தோறும் அவங்களுக்கு அவங்களாலேயே சம்பாதிக்க முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். சரி சார், இப்போ ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வேறு எதுவும் திட்டங்கள் கொண்டு வரலங்கிறீங்க. திட்டத்தை நீங்கள் எம்பவர்மெண்ட்டு சொல்கிறீங்கன்றது ஓகே. இப்போ மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்கிறது ஒரு அட்ராக்ஷனுக்கான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அதுவும் முக்கியமாக இப்போ கோடைக்கால சிறப்பு நிதினு 2,000 ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்க. அப்போ கோடைக்காலம் முந்தைய ஆண்டுகளில் வரலையான்ற கேள்வி எழுப்புறதும் நியாயமான கேள்வி. அதுதான் நான் முன்னாடி பேசும்போது பதில் சொல்லிட்டேன். ஒரு மாநிலத்துக்கு 3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வருது தமிழ்நாடுக்கு வருமானம். ஸோ அது கிட்டத்தட்ட நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இரட்டிப்பாயிருக்கு. தமிழ்நாடுக்கு என்ன ரெவன்யூ வருதோ அது 5 வருஷத்தில் இரட்டிப்பாயிருக்கு. தமிழ்நாடு ஜிடிபி பார்த்தீங்கன்னா 17 lakh crores 2021 இப்போ 35 lakh crores வந்துருக்கு. அந்த ஜிடிபியில் தான் சொல்கிறேன், அது முக்கியம். காரணங்கள் சொல்லலாம், இல்லை நோக்கம் வாக்கு வங்கி அப்படின்றத மறுத்தர முடியுமா நீங்க? அதில் ஒரு 11% தான் நம்ம ரெவன்யூ, புரியுதுங்களா? ஸோ நமக்கு கிட்டத்தட்ட 1.8 lakhs வந்துட்டு அந்த ரெவன்யூ இப்போ 3.5 lakhs 3.6 lakh crores வருது. ஸோ அதை வச்சு தான் நம்ம மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்ய முடியும், சரிங்களா? இன்ஃபைனைட் காசு அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு கிடையாது. ஸோ இன்னமும் நம்ம ஆட்சி தொடர முதலீடுகள் வர பொருளாதாரம் வளர மாநிலத்தோட வருமானம் எகிற இன்னும் நிறையா திட்டங்கள் வரும். மகளிர் உரிமை தொகை அதிகரிக்கப்படும். இன்னும் எண்ணற்ற திட்டங்கள் மகளிருக்கும் வரும், மற்ற எல்லாருக்குமே வரும். அனைவருக்கும் சேர்ந்த வளர்ச்சி தான் திராவிட மாடல் வளர்ச்சி, எல்லாரையும் உள்ளடங்கிய வளர்ச்சி. ஸோ அதனால் எல்லாருக்கும் திட்டங்கள் வரும். ஸோ மேடம் சொன்னாங்க முன்னாடி எதுவுமே செய்யலன்னு கிடையாது. 1973 முதல் முறையாக பெண்கள் காவல்துறையில் சேரலாம், கலைஞர் கொண்டு வந்தார். 89 ஈக்குவல் ஆக்சஸ் டு ப்ராப்பர்ட்டி இந்தியாவிலே முதல் முறையாக 89 கொண்டு வந்தோம். 89 தான் நம்ம அரசு வேலைகளில் 30% மகளிருக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம். ஸோ அது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் யார் கொண்டு வந்தா? சுய உதவி குழுக்கள் கலைஞர் தான் 89 கொண்டு வந்தார். ஸோ அதனால் அதே மாதிரி இப்போ நம்ம தலைவர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பிங்க் ஆட்டோ, ஸ்டார்ட்அப்ஸ்னால் என்ன? புத்தொழிலில் உலகம் ஃபுல்லாகவே பெண்கள் கம்மியாக இருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவலில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பெண்கள் புத்தொழிலில் பெருசாக இல்லைன்னு. புத்தொழிலில் பெண்கள் இருக்கணும், அவங்கள ஆதரிக்கணுங்கிறதுக்காக தனியாக அவங்களுக்காக 10 கோடியிலேருந்து 20 கோடி நிதி ஒதுக்கி. அதனால திட்டங்கள் சொல்லிட்டே போகலாம். அதான் இது சொல்லிட்டே போகலாம். அதுதான் நான் கேட்கறது, இதோட கிரக்ஸ் என்னவா இருக்கு? இப்போ 2 கட்சிகளுமே பெண்களோட வளர்ச்சிக்கான முக்கிய பங்கு ஆற்றியிருக்காங்க அப்படின்னு தானே சொல்ல முடியும். திமுக அதிமுக அப்படின்னு தனித்தனியாக அதுக்கான ஹோல்டை நீங்கள் எடுத்துக்க முடியுமா? அது நான் என்ன சொல்கிறேன், பெண்களுக்கு முழுமையாக நம்ம திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆதரவு தரதுக்கு காரணமே இன்டென்ட் எலெக்ஷனுக்காக கிடையாது. நீங்கள் ஸ்கூட்டருக்கு 50,000 ஒரு தடவை வாங்குறதுக்கு தரேன், 30,000 தரேன், 25,000 தரேன் அப்படின்னு ஒரு வருஷம் தண்டு நிறுத்துறது எலெக்ஷனுக்காகன்னு சொல்லலாம். ஆனால் நிஜமேலுமே பெண்களை முன்னேற்றணும், இலவச பேருந்து பயணம், சரிங்களா? அவங்க எம்பவர் ஆகிறாங்க. 1000 ரூபாய் கொடுக்கறது. சரி, அப்போ அப்படி ஒரு ஸ்கூட்டர் அப்படி கொடுக்கறது அப்படின்றது எம்பவர்மெண்ட்கானது இல்லை அப்படின்னு நீங்கள் மறுத்திட முடியுமா? இப்போ நீங்கள் தொடர்ந்து தரல அப்படின்றது ஒரு தடவை தான் கொடுக்குறீங்க. திருப்பி அந்த ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு யார்கிட்ட போய் நிற்கணும்? வீட்டில் இருக்கிற ஒரு மேல் மெம்பர்கிட்ட தானே போய் நிற்கணும். இப்போ தாலிக்கு தங்க ஒரு தடவை கொடுத்து தாலி வாங்கி கல்யாணம் பண்ணிட்டாங்க, திருப்பி அவங்க யாரோட போய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்? வீட்டில் இருக்க மேல் மெம்பரோட. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டை உருவாக்கி பெண்களே முன்னேற்றோம். அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? அவங்களுக்கு படிப்பு கொடுக்குறோம், இலவசமாக படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறோம். படிப்பு முடிச்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்புக்கு நான் முதல் திட்டம் மூலமாக உதவி செய்கிறோம். அப்படி படிப்பும் முடித்ததுக்கப்புறம் பெண்கள் தொழில் அதிபர் ஆகணும்னு நினச்சா அவங்களுக்கு
புத்தொழிலுக்கு புதுசாக 10 கோடியிலேருந்து 20 கோடி ஊக்கத்தொகை கொடுக்குறோம். அப்படின்னா என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து நாம் ஸ்கூட்டரோ தாலி வாங்குறதுக்கு உதவியோ புடவை வாங்குறதுக்கு உதவியோ இல்லை, அவங்களுக்கே வந்து எம்பவர் பண்ணி குடும்பத்தை நடத்துறதுக்கான படிப்பும் காசும் அவங்களே சம்பாரித்து அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஒரு ஃபேமிலியே வந்து பெண்களை சுற்றி நகர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்க கான்ஃபிடன்ஸ், அவங்களோட அந்த ஃபேமிலியில் இருக்க ஸ்டேட்டஸ் எல்லாமே அதிகரிக்குது. புரியுது? இப்போ நானே உங்களுக்கு நீங்களே ஒரு பெண்மணி உங்களை கேட்குறேன், உங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கறது முக்கியமா, இல்லை மாதந்தோறும் உங்களுக்கு 1 லட்சம் சம்பளம் வரது முக்கியமா? மாதந்தோறும் 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டா நீங்கள் ஸ்கூட்டரும் வாங்கிக்கலாம், காரும் வாங்கிக்கலாம், யார்ட்டையும் காசு தேக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வருது. இண்டிபெண்டன்ஸ் தான் நிஜ எம்பவர்மெண்ட். கொடுக்கப்பட்டது மாதம் 1 லட்சம் இல்லைல்ல, 1000 ரூபாய். நான் சொல்கிறது 30% பேர் தான் கல்லூரிக்கு போயிட்டு இருந்தாங்க அரசு பள்ளியில் படிச்சு. இப்போ கிட்டத்தட்ட 65%, அது 100% ஆகும், 90% அப்படின்னா கிட்டத்தட்ட அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் 100 பேர்த்தில் 10 பேர் தான் வேலைக்கு போகிறாங்கன்னா இப்போ 100 பேர்த்தில் 65 பேர் வேலைக்கு போவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு மாதந்தோறும் 50,000 சம்பளம் கிடைக்குமா கிடைக்காது? தமிழ்நாடு தனிநபர் வருமானம் 3,60,000. அது வந்து 11% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு வருஷமும். அப்புறம் இன்னொரு 5-10 இயர்ஸ் போச்சுன்னா அது வந்து 7.2 lakhs இருக்கும். ஆவரேஜ் சேலரியே மினிமம் 60,000 மாதம் வரும். சரி, அதான் நான் சொல்கிறேன், அதான் முக்கியம். சரி, நம்ம கேட்போம் திரு சிவசங்கரி. இப்போ இவங்க இந்த திட்டங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் முன்னாடி சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சியில் அதிமுக தான் கொண்டு வந்தது அப்படின்னு. அங்கே பெண்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, ஆனால் அதை முழுமையாக பெண்கள் பயன்படுத்துறத உறுதி செஞ்சுருக்கீங்களா? கண்டிப்பாக அது கண்டிப்பாக நாங்கள் உறுதி செஞ்சுருக்கோமே. எல்லா பெண்களுமே தான் இன்றைக்கி களத்தில் இருக்கோம். அதிகபட்சம் வந்து எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு பெண்கள் தான் வந்து அதை களத்திலிருந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு இடங்களில் பூத் கமிட்டியில் கூட சொல்லியிருக்காரு எடப்பாடியார். அடுத்து தம்பி சொன்னார், இல்லை எத்தனை இடங்களில் ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடியவங்கள வெறும் பேருக்காக அவங்க அங்க அது நாங்க பண்ணல மேடம். அது நான் அந்த விவாதம் நீண்டு போயிட்டு இருக்கோம். ஆனா நாங்க எல்லா இடத்துலயுமே, நீங்க அம்மா காலத்திலும் சரி, இவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துல வரைக்கும் அது எல்லாத்துலயுமே நாங்க உறுதி. ஏன்னா எங்களோட பேட்டர்ன் பழக்கமே அப்படிதானே. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எங்க போனாலுமே வந்து நாங்க ரொம்ப சுதந்திரமா இருக்கோம். எல்லாமே எல்லா வகையான சுதந்திரமும் எங்களுக்கு கட்சியில கொடுக்கப்பட்டிருக்கு, எங்களோட செயல்பாடுகளை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால பிற கட்சிகள் அந்த புகார்கள் அதிமுகல இல்ல, அந்த மாதிரி புகார்கள் இல்லை. அப்படி யாரும் ரிசைன் பண்ணவும் வைக்கல, யாரும் வழக்கும் போடலை, அந்த மாதிரி புகார்களே கிடையாது. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்திலே வரும்போதே ஒரு உறுப்பினராக வந்து பொறுப்பு வாங்கி தான் வேலை செய்கிறோம். அதனால் வேலை ஒரு கவுன்சிலர் ஆகிட்ட பிறகு அந்த வேலை செய்கிறது எங்களுக்கு வந்து கணவர் பெயரையோ தந்தை பெயரையோ இல்லை வேறு யாராவது இத்தியாதி பெயர்களை சொல்லி வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் தம்பி சொன்னார், ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தா அதுக்கு பெட்ரோலுக்கு திரும்ப, நாங்கள் முதல்ல சொல்லியிருக்கோம் வேலை செய்யும் பெண்களுக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். வேலை செய்யும் பெண்கள் போது அவங்களுக்கு தேவையான பெட்ரோலை அவங்களே வாங்கிக்க போகிறாங்க. அடுத்து தம்பி சொல்கிறாரு, நீங்கள் 1 டைம் தான் கொடுக்குறீங்க. 1 டைம். இப்போ முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஒரு 50,000 காசும் 1 பவுன் தங்கமும் கொடுத்துருந்தோம் நாங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 வருஷன்றதை யோசிச்சு பாருங்க மேடம். 36,000 தான். 1,000 ரூபாய் அதை நீங்கள் பிரித்து ரொம்ப கால்வாசி தான் கொடுக்குறீங்க. 1,000 ரூபாவை பிரித்து அந்த நாங்கள் கொடுத்த 1,20,000 50,000 1,70,000 ஆகுது. அதான் நான் அந்த நீங்கள் எல்லா நலத்திட்டங்கள்லையும் அதுக்கு எவ்வளவு செலவு செய்கிறாங்க அப்படின்றத வச்சு அதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அதோட பலன் என்னவா இருக்கு? இல்லை மேடம், நீங்கள் ஒரு திட்டம் என்பது ஏற்கனவே இருக்கிற திட்டத்தோடு ப்ளஸ் ஆகணும் மேடம். நீங்கள் அனைத்து திட்டங்களும் பயனாளிகள், இப்போ இவ்வளோ ஒரு பயனாளிக்கு 2 லட்சம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு அதிமுக காலத்துலனா, அதையெல்லாம் டோட்டலாக நிறுத்திட்டு 3 வருஷம் 36,000 தான் கிடைக்குது. அதுலேயும் கேள்விகள் இருக்குல்ல. 1 வருஷம் முடிச்சுட்டு போகிற பள்ளி மாணவிகள் எத்தனை பேர் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக? ஆனால் நீங்கள் கொடுக்குறது எத்தனை பேர்? சராசரியாக 10 to 12 லட்சம் பேர் முடிச்சுட்டு போறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குறதே 3 லட்சம் பேர். தாலிக்கு தங்கம் அப்படின்றது மட்டும் எல்லா பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டதா? அப்படி இல்லை மேடம், அதுலயும் பயனாளிகள் தானே. கல்யாணம் இப்போ நீங்க 3 வருஷம் படிக்க முடியும். ஒரு மாணவி வந்து 12 லட்சம் பேர் சராசரியாக போறாங்க. மாணவி ஒரு 5 லட்சம் to 6 லட்சம் இருக்கலாம் நீங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்க போறது. ஆனா இப்ப நீங்க வந்து பெண் திருமணம் ஆகும்போது தானே கொடுக்குறோம். அதுலயும் 52 லட்சம் பேர். அதுலயும் வருமான வரம்பு இருக்குல்ல மேம். ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு லட்சம் ஊதியம் ஆண்டு வருமானம் இருக்கிறனோ அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தானே கொடுக்கணும். அதுதான் மேடம். இப்ப நீங்க இங்க அரசு கல்லூரியில போறவங்க யாரா இருப்பாங்க? அரசு கல்லூரி அரசு பள்ளியில படிக்கிறவங்களா யாரா இருப்பாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. அதை தான் நாங்க வந்து தொடர்ந்து அங்கேயும் அப்படி லிமிடேஷன் இருக்குன்னா இங்கேயும் அந்த மாதிரி லிமிடேஷன் இருந்ததுன்னு சொல்றேன். இல்ல, இங்க பயனாளி திருமணம் ஆகும்போது தான் நடக்கும் மேடம். இங்க அப்படி இல்லை, ஒரு பேட்ச் போறாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு வருஷம் இப்போ லேப்டாப்பே நாங்கள் வந்து 9 லட்சம் மாணவர்கள் பயனாளின்னு தேர்ந்தெடுத்துமே. ஆனால் நீங்கள் 3 லட்சம் பேர் தானே தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஒரு மாணவி இருக்காங்கன்னா அந்த மாணவிக்கு இத்தனை பயனாளிகள் நாங்கள் இவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் ஒன்று பஸ்ஸை இலவசமாக கொடுத்தோன்றீங்க. அதையும் நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துறீங்க. பொது வெளியில் ஒரு அமைச்சர், சாதாரண ஆட்கள் கிடையாது, மக்கள் பிரதிநிதிகளும் அமைச்சர்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அரசை தலைமை தாங்கக்கூடியவர்களையும் நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுகிறீங்க.